அனைவருக்கும் வணக்கம். வீடியோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. ஏன்னா ஒரு யூடியூபர் நாய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். அதை பற்றி நான் பேசலாம்னு வச்சுங்களேன். நான் ஒரு யூடியூபராக இருந்தே வேஸ்ட்டு. அவன் என்ன சொன்னான்றதை நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். அதாவது கரூரில் 41 பேர் செத்து போனால, அப்போ ஓடி போய் பதுங்கின பொட்ட பையன் எவன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு இன்னும் நிறைய விஷயம் பேசியிருக்கிறான். அவனை சும்மா விடலாமா? வீடியோ நான் போடுறேன். அவன் பேசுறது என்னன்னு பார்த்துட்டு அவனை நானும் சும்மா விட போகிறதில்ல, நீங்களும் சும்மா விடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குதிரை பேரம் பேசப்பட்ட அந்த 9 பேர் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது இல்லாமல் இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 56 லட்சம் பணத்தோட அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இதை பற்றியும் அதற்கப்புறம் ஏவா வேலு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீ பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி, இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விசாரணைக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிக்கு என்ஓசி கொடுப்பதற்கு 100 கோடி லஞ்சம் பெற்றதாக 47 பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களை, தனியார் பள்ளிக்கூடங்களை சேர்ந்தவர் புகார் கொடுத்துருக்குறாங்க. 100 கோடிங்க, சும்மா இல்லை. இதை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே பார்த்துடலாம். இதில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நாய் பேசின அந்த வீடியோவை நீங்கள் பாருங்களேன். நான் கேக்குறேன், உன் கட்சியில 41 பேர் செத்து போனான்ல, அப்போ ஓடி போய் பதுங்கின பொட்ட பையன். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து கண்டினியூ அந்த வீடியோ போட முடியாது, திரும்பவும் இதை டெலிகாஸ்ட் பண்றேன். மீதி அந்த வீடியோவையும் நீங்க பாத்துருங்க. பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் தலைதறிக்கி ஓடிய பொட்ட பையன் எவன்? பதில் சொல்ல முடியுமா உங்களால? தமிழ்நாட்டில் கஞ்சா பிரச்சனைகள், குடி பிரச்சனைகள், சாதிய வன்கொடுமைகள்லாம் நடக்குது இல்ல, ஒரு தடவை குரல் கொடுத்தானா உங்க விஜய்? இப்ப இவன் பேசுனதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கதான் தோணுகிறது. ஆனா இப்படியே விட்டோன்னு வச்சுங்களேன், இவன் சொல்றதான் உண்மைன்னு மக்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாய்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறத விடுறதே இல்லை. ஆனால் அதற்கு பதிலடி தந்துதான் ஆகணும். இதற்கு தான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, விஜயிலிருந்து ஆதவர்ஜினாலேருந்து நிர்மல்குமார்லேருந்து புஷி ஆனந்த் வரைக்கும் எல்லாருமே எப்படி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே விளக்கு தந்துட்டாங்க ராஜா. அதாவது போலீஸ் தான் அங்கே இந்த அசம்பாவிதம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொருவாக பலிகடா ஆகி கொண்டு இருக்கிறார்கள், இங்கே இருக்க வேணான்னு சொல்லி வெளியில் அனுப்புனது யாரு? இல்லை கேட்குறேன், அந்த கேடுகிட்ட நாய்கிட்ட. அவனை மாதிரி நம்ம பேச தோணலை. ஏன்னா பேசணும்னு வச்சுக்கலாம், அவனை மாதிரி நம்ம ஆயிரம். ஆனால் விளக்கம் கொடுத்தாகணும், அந்த நாய்க்கு விளக்கம் கொடுத்தாகணும். அப்போ அங்கே போக சொன்னது யாரு? ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் போனது யாரு? அதாவது கண்டிஷனை கடைபிடிங்கிறான்னு சொன்னேன்னு ஒரு மகான் நடிகன் போனார். அவங்க எப்படி அங்கே போனாங்க? இதெல்லாம் நாங்கள் திரும்ப கேட்கறதுக்கு விரும்பலை. ஏன்னா அங்கே அனுமதி கொடுக்கலை. அங்கேருந்து முதல்ல பேச்சை நிறுத்திக்கிட்டு வெளியே கிளம்ப சொல்லிட்டாங்க. இது நடந்ததா இல்லையா? அவங்கள நீ இப்போ உன் பாசிலே நீ திட்டுவியா? நாங்களும் திட்டவா? அது சட்டத்துக்கு விரோதமானது. அதற்கப்புறம்தான் நீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கும் பொழுது எப்படா நீ இப்படிலாம் பேசுவ நீ? அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான், பத்திரிகையாளரை சந்திக்காமல் ஓடி போன அவங்க யார் அப்படின்னு கேட்குறான். அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லி, அண்டா டேய், இந்த பத்திரிகையாளரை சந்திக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? அப்போ இந்த பத்திரிகையாளரெல்லாம் அங்கே இருக்கிற விஷயங்களை, நடந்த விஷயங்களை எடுத்து வெளியிட வேண்டியதானே? அவங்கள சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ எதுக்குடா புடுங்கிறதுக்கு சொல்கிற? புடுங்கி நாயே, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணும். இவனை சும்மா விடக்கூடாதுங்க. தயவு செய்து தமிழக வெற்றி கழகம் இந்த யூடியூபர் நாயை கண்காணித்து இவனை கைது செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் அவன் பேசியிருக்கிறான். இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் இவருக்கு நினைவில்லை நினைக்கிறேன். அண்டாடே, பத்திரிகையாளரை சந்திக்கிறதும் சந்திக்காதும் அவங்கவுங்க இஷ்டம். பத்திரிகையாளர் சந்தித்தும் அவனு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இல்லை ஜியோ இருக்கா? இல்லை நீதிமன்றம் தான் முதல்வர் ஆனாலும் சரி, அமைச்சர் ஆனாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் சந்தித்து அவனு சொல்கிறாங்களா? தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் வெளியிட வேண்டும் என்றால் தமிழக அரசு வெளியிடும், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வெளியிடுவாங்க. அதை முடிஞ்சால் நீ போட்டுக்க. நீ சொல்கிற மீடியாவில் தான் போடணும்னு அவசியம்லாம் கிடையாது. வெளியிடுவாங்க, அறிக்கையை வெளியிடுவாங்க. நீ வந்தால் வெளியிடுவாங்க, இல்லைனா இல்லை. அது என்ன சந்திக்காமல், அதை மீடியா சந்திக்காமல் போனோம்னா, அப்போ சந்திக்காமல் போனால் என்ன, போட்டி உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டில் பெண்கள்லாம் இல்லவே இல்லையா? அந்த வார்த்தையை திரும்ப சொல்கிற. வீட்டில் நாங்கள் பார்க்கணும் இப்போ உண்மையிலே யார் தான் அப்படின்றத. இதே நீங்கள் பார்த்துங்க மக்களே, எந்த அளவுக்கு கேவலமாக அவனுக்கு இறங்கி போகிறாங்க மட்டும் பார்த்துங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன். இதில் இந்த நாய் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதாவது கஞ்சா பிரச்சனையும் ஜாதிய வன்கொடுமையும் நடந்தப்ப குரல் கொடுத்தானா அவங்க விஜய்ன்னு சொல்கிறான்.
குரல் கொடுத்தானா, இதுக்கு தான் நான் சொன்னேன் வாடாப்படான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி அவனை சும்மா விட போகிறதில்ல. அவன் வந்து சும்மா விட போதில் நான் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தக்க நடவடிக்கை இந்த அரசு எடுக்குன்றதை நான் கூறுகிறேன். இதில் வந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா சாதிய வன்கொடுமையும் பார்த்தீங்கன்னா இங்கே கஞ்சாவால் பிரச்சனை நிறையா உருவானதும் இங்கே போதைப் பொருள்கள் வந்து தமிழ்நாட்டில் புழங்குனதுக்கெல்லாம் விஜய் காரணமா? இது குரல் கொடுத்தாவணுமா நான் கேட்குறேன். ஏன்டா அது குரல் கொடுத்தாங்கன்னா நீயும் கொடு, எல்லாரும் கொடுப்பாங்க. அவர் கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி இல்லை. அவர் அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி தானே முதலமைச்சருக்காக வந்து ஒரு அதிகாரம் கையில் வந்ததுக்கு அப்புறம் தானேடா இதில் நானே பண்ணுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்தது. குரல் கொடுத்துட்டா மட்டும் ஒழிஞ்சிருமா? இப்போ நாங்களும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஒரு விஷயம் குரல் கொடுத்து தான் இருக்கோம். பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நீ எப்போ அதை கேட்கலான்னு சொல்லி. எந்த ஆட்சி யார் கேட்டாங்கன்றது உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அந்த நாய் அந்தளவுக்கு பேசுது. ஏன்னா இவர் ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு புறம்போக்கு நாய். நம்மளும் வந்து எடப்பாடியாரையும் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தாக்க போகிறதில்ல. இங்கு நீங்கள் ஆட்சி அமைத்த போது என்ன ஊழல் செய்தீர்கள், எப்படி லஞ்சம் வாங்கினீங்க, உங்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம சுட்டி காட்டுவோமே தவிர தனிநபரை ஒரு நாளும் சுட்டி காட்ட மாட்டோம். இந்த நாயை இந்த தமிழக அரசு தயவு செய்து கண்காணித்து அவனுக்கு தக்க தண்டனை பெற்று தர வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி யூடியூபர் நாய்கள்லாம் பேசாது. நாகரீகமாக நீ வந்து சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதாரபூர்வமாக சொல்லு. ஆனால் அவதூறு பரப்புனா இந்த சும்மா விடுவாங்க. அது இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். இதையும் பொறுத்து கொண்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் பொழுதும், அதாவது தூய்மையான ஒரு மாற்றம் வந்த பின்பும் இவரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களை திருத்த முடியாது. ஆனால் மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளோட குறிக்கோளே. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரு கல்யாண நிகழ்ச்சியும் விட்டு விடுறதில்லை. அங்கே போயிட்டு அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றிடுறது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடத்தி கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும், 6 மாதத்தில் ஆட்சியை கவிழ்ந்துவிடுன்னு சொன்னாங்க. இப்போ குதிரை பேரம் யார் நடத்துறது? பார்த்தீங்கன்னா 9 பேர் குதிரை பேரம் பேசப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். மேலும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பேசப்பட்ட சம்பந்தமாக நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் அதுக்கான விசாரணை வந்து தொடங்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களை தேடணும். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இங்கே உதயநிதி எங்கேப்பா போனீங்க? இது யாருப்பா இப்போ குதிரை பேரம் பேசுறது? அப்போ நீங்கள் என்ன திட்டமிட்டு இத்தனை நாள் ஆட்சியை நடத்தியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாமையாக போயிடும். ஒன்றுன்னா வெளிச்சத்துக்கு வருது. நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே இங்கே ஒரு முடிவு தெரிஞ்சிருது ராஜா. அதுதான் இப்போ வந்து கைது செய்யப்பட்ட சம்பவம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேரும் மருத்துவராங்க. இவங்க 2 பேருமே வந்து எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பதுங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து இங்கேருந்து தமிழக போலீஸார் பெங்களூருக்கு போய் 2 பேரும் கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதில் 56 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ இது யாருக்கு கொடுக்கறதுக்காக, யாருக்கு பேரம் பேசுவதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சுருந்தீங்க? அப்போது குதிரை பேரம் பேசுனது யார் ராஜா? இன்னும் எத்தனை பேர் மட்டும் மாட்ட போகிறாங்கன்னு தெரியாது. இதில் செந்தில் பாலாஜி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் ஓடி ஒளிஞ்சது? இப்போ வந்து எல்லாம் ஆரம்பத்தில் ஒரு யூடியூபர் சொன்னானே எல்லாரும் ஓடி ஒளிஞ்சாங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தைரியமாக வர வேண்டியது தானே. எவா வேலையும் காணா, செந்தில் பாலாஜியும் காணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லண்டனுக்கு ஓடி போயிட்டீங்க, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதில் அடுத்தடுத்த கட்டமாக யாரெல்லாம் சிக்க போகிறாங்க? இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்களின் தொடர் சங்கிலி பார்த்தீங்கன்னா இன்னும் நீளும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் நீண்டாலுமே அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக்குமாரும். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி வந்து மீது வழக்கு தொடரப்பட்டால் உடனே அவர் தம்பி மீதும் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்றாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேலை செய்கிறதே நம்ம அசோக்குமார் அவர்கள் தானே ராஜா. அப்போ அவர் பேரை சேர்க்காம விட்டுருவாங்களா? அண்ணன் வந்து அப்படியே கண்ணை சிமிட்டினா போதும், அங்கே எல்லா வேலையும் நடத்துறது யாருன்னா தம்பி அசோக்குமார். அப்போ அவரையும் சும்மா விடுவாங்களா? அதான் சிக்கிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஏவா வேலு வந்து அண்ணே ரோடு குண்டு குழியமாக இருக்குண்ணே, பார்த்தீங்கன்னா ரோடெலாம் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இதை பயன்படுத்தி கொண்டு ரோடு போடாமலே ரோடு போட்டோன்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து இறைச்சிருக்கிறாப்புல. அதாவது எங்கே இறைச்சிருக்காரு? அவர் கல்லாப்பெட்டிகளை இறைச்சி மூடிட்டாருங்க. ரோடே போடலை. பார்த்தீங்கன்னா குண்டுகுழியமாக தான் இருக்கிறது. இந்த ஊழல் சம்மந்தப்பட்ட விசாரணை மாரி போயிட்டு இருக்கும் பொழுது இதில் இவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக போயிட்டாராம். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நீ வந்து உண்மையிலுமே உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கியா இல்லை வந்து சும்மா போய் படுத்துருக்கியா அப்படின்றதுலாம் 2ஆம் பட்சம். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விசாரணைக்காக ஜூலை 15ஆம் தேதி
தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும்னு உத்தரவு போட்டாங்க. அண்ணன் என்ன பண்ணுவார், சும்மா சிரிஞ்சை குத்திருப்பாங்க தெரியுமா, ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாங்களே, அது மாதிரி எல்லாம் உருவி எரிஞ்சுக்கிட்டு ஐயோ போகும்போது ஏதாவது நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரா? இல்லை, அவரும் முன்ஜாமீன் கேட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனால் திரும்பவும் முன்ஜாமீன் கேட்பாரா, இல்லை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை ஓட்டுன்னு அதை பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணுறாருன்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் அங்கே பார்க்கணும். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சராக இருந்து, அதாவது மாணவர்கள் மாணவிகளின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் அரசு பள்ளிக்கூடங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் ஈடுபடுவார் அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு அவர் முன்புறமாக இருந்தாருங்க. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தை நிறையா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலும் கற்றுக்கிட்டோம். இங்கே அரசு பள்ளிக்கூடங்களை தானே அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் அதாவது இருமொழி கொள்கையை மட்டும்தான் உள்ள போகுதுன்னு, மற்றெல்லாம் உள்ளே வந்துடவே கூடாது, அதாவது ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் தந்துடக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம சைக்கிள் கேப்பில் இப்படி மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திலேருந்து தெலுங்கு மலையாளத்து வரைக்குமே தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதை உருவாக்கிடும் அப்படின்னு நினச்சாருன்னு நம்ம நினச்சா பார்த்திங்கன்னா இங்கே அரசு பள்ளிக்கூடத்துக்கு யாருமே வராத அளவுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் பூட்டு போட்டாருங்க. ஆனால் இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஓசி வாங்குவதற்கு ஒரு வருஷத்துல என்ஓசி வாங்குறதுக்கு பணத்தை போட்டு அள்ளி குமிச்சாங்க. இதற்கு முன்னாடி நம்ம வீடியோலையும் பார்த்தோம். அதாவது டி நகரில் தனியாக ஒரு பில்டிங்கே உருவாக்கி அங்கே பணத்தை எண்றதுக்கும் பணத்தை போடுறதுக்கும் ஒரு ஆஃபீஸே உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போது 47 தனியார் பள்ளிக்கூடத்திலிருந்து புகார் கொடுக்கப்பட்டு பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துட்டாங்க. இப்போது 100 கோடிக்கு மேலே, அதாவது தனியார் பள்ளி சங்க பொருளாளர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடரப்பட்டதையுமே அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பொருளாளர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு செய்திருக்காருங்க. அந்த முன்ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விட்டது. இதற்கும் அவங்க முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்களா, மக்கள் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஆனால் சரியான நேரத்தில் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்படாமல் பார்த்திங்கன்னா விசாரணை தொடங்கி இருக்கிறது. இதற்கு பின்னாடி யார் இருக்கா? நம்ம தான் ஆரம்பத்திலே சொன்னோமே, நம்ம அன்னை மகேஷ் பொய்யாமொழி. அவர் கூட பார்த்திங்கன்னா இருக்கிற பினாமிகள்லாம் பில்ராஜ் மருத்துவமனை மூலமாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பணமும், அதுக்கப்புறம் மங்களம் மெடிக்கல்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி மீதும் பார்த்திங்கன்னா நிறைய பணங்களை பூச்சி வச்சுருக்காராம். அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் குடும்பத்து மீதும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விசாரணை சரியான முறையில் பார்த்திங்கன்னா மேற்கொண்டார்கள் அப்படின்னா எல்லாமே வெளியே வரும். இதெல்லாம் அரசியல் புரசலாக பேசப்படும் விஷயங்கள். ஆனால் உண்மை இல்லாமல் புகையாதில்லை. கண்டிப்பாக விசாரணை துரிதமாக நடைபெறும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அண்ணன் இப்போ என்ன பண்ணுவாருன்றதை பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் மாதிரியே பார்த்திங்கன்னா பிளான் போட்டு வச்சுட்டு இருக்காராம். அடுத்த கட்டம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, நம்மளும் முன்ஜாமீன் வாங்கலாமா இல்லை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடலாமா அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டுருக்காரா என்னன்னு தெரியல. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அது அரசு பணி வழங்குவதற்கு ஆணை வழங்க பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பார்த்திங்கன்னா சண்முக அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்கிறது, தயவு செய்து இவர்களுக்கு வேலை தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வழக்கின் தன்மை நீர்த்து போதுனா, எந்த வழக்கின் தன்மை? வழக்கு போடுற தன்மையா இல்லை இந்த வழக்குன்னு சொல்லுவோம் பார்த்துறீங்களா, அந்த வழக்கின் தன்மையா? ஒரு மனிதாபிமானத்தோட கருணையின் அடிப்படையில் தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த சம்பவங்களுக்கு ஈடு செய்வதற்கு இந்த வேலை கொடுத்தாலும் தகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது எப்படிலாம் பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இழப்பை ஈடுகட்ட வேண்டிய கடமை பொறுப்பு தாவேக தான் சாரும். அதே கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ சுப்ராயன் பதிவு செஞ்சிருக்கிறார், ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. அதாவது என்னன்னா, இழப்பை ஈடுகட்ட வேண்டிய கடமை பொறுப்பும் தாவேகர்களுக்கு. அதாவது என்ன, இழப்பு ஈடுகட்ட வேண்டியதுன்னா எப்படி? அதை எங்களுக்கு புரியல. இழப்பை ஈடுகட்டுவதற்கு இதுவும் ஒன்று பண்ணலாம்ல, அது எதுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இவங்களாம் எப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க மட்டும் பாருங்களேன். அதுவும் பட்டும் படாமல் புரிஞ்சும் புரியாமல் நம்ம கமலஹாசன் மாதிரியே பேசுறது. பேசிக்கிட்டே இருங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணுமோ அதை சரியான நேரத்தில் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க.
இதில் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து மனிதாபிமானத்தோட இந்த விஷயங்களை பெரிதாக்க வேண்டாம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 32 பேருக்கு அரசு பணி தராங்க பார்த்தீங்களா, இதை மனிதாபிமானத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மனிதாபிமானம், மனிதம், இப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா, இதை தானே விஜய் அவர்கள் செய்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர், அதாவது நம்ம சீமான் சார்பாக வந்து வேலை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இங்கே எங்கே வழக்கு தொடர்ந்தாலும் என்ன பண்ணாலுமே அரசு வேலை வழங்குவதை நீதிமன்றம் ஒருபோதும் தடுக்காது. ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்காவது நம்ம காரணக்காரெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, அவங்க வாயாலே வரும், அது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கடம் தெரியாமல் போயிடுவாங்க. இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எக்மோர் பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு விசிட் செஞ்சு விட்டார். அது அங்கே போகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண்மணி வந்து இந்த சுகாதாரமே இல்லை, ஒவ்வொன்றுக்கும் பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. உடனே 3வது நாளே வந்து நேரடியாக போயிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் விஜய் அவர்கள் போவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் ரீல்ஸ் போடுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எல்லா பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவாக கூட இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மருத்துவமனைகளிலும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குறாங்க. அது வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் எக்மோரில் உள்ள பிரசவ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஐவிஎஃப்க்கெல்லாம் 2லேருந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணணும். இங்கே அதை பண்ணுறாங்க. அதாவது இந்திய அளவில் இது 2வது ஹாஸ்பிட்டலாக வந்து செயல்படுது. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பெங்களூர்ல இருந்தும் ஆந்திராவிலேருந்தும் நிறைய பேர் இங்கே வராங்க, வந்து பயன்பெறுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து குழந்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து பணம் வாங்குகிற விஷயமும் சுகாதாரம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. நம்ம நேரில் போய் பார்த்துருக்கோம்னு வச்சுங்களேன். இது அந்த பெண்மணி வெளியிட்டதுமே விஜய் அவர்கள் போவதற்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் 2வது இடத்தில் இந்த மருத்துவமனை இருப்பதும், அதுக்கப்புறம் ஐவிஎஃப் குழந்தை இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது கருமுட்டையும் பார்த்திங்கன்னா அந்த ஆணோட விந்துணையும் எடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேபிலாம் இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே வந்து எக்மோரில் இலவசமாக பண்ணுவதனாலும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கும், அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பு விஷயத்திற்கும் சரி, பெண்களுக்கு ஏற்படும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கும் சரி, நீங்கள் போய் ஒரு தடவை போய் பாருங்களேன். ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழகாக எல்லா விஷயங்களையும் பண்ணி ஃபைனல் ஆகிற வரைக்குமே இங்கே எல்லா வசதியுமே இருக்குதுங்க. ஒரு சில வசதிகள் தவிர அதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து செய்து தருவதற்கும் இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நேரடியாக போயிருக்காரு, சும்மா ஒன்றும் போகல. இதனால தான் நேரடியாக சென்று விசாரணையும் மேற்கொண்டு இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். இதில் வீடியோட இறுதி பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறாங்க. அதாவது சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ணன் அப்படியே சேகர்பாபு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அண்ணன் சேகர்பாபு தான் வந்து பார்த்திங்கன்னா கக்குசு கூட விடாமல் ஊழல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஒவ்வொரு பாத்ரூம் ஊழலை பற்றியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சூப்பராக வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கிங் டெண்டரை விடாமே பார்த்திங்கன்னா பணம் வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து சரி செஞ்சுருந்தால் சம்பளம்லாம் கொடுத்துருக்கலாம்லப்பா. இப்போ இது வந்து தமிழக வெற்றி கழக ஆட்சியில் நடந்துச்சு, போன ஆட்சியில் தானே நடந்துச்சு. அப்போது இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டையும் இல்லைங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழலுக்கு ஊழல் செஞ்சுக்கிட்டு இப்போ நிதி நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அங்கேருந்து வெளில போயிட்டீங்கன்னா நிதி நெருக்கடியும் சரி பண்ணிடலாம். ஆனால் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற பொழுது இந்த ஊராட்சி எலெக்ஷன் வந்தால் தான் எதுவும் மாறும். சரி, ஒரு மாற்றம் நடக்கும்னு நினைப்போம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த மகளிர் விடியல் பயணம், அந்த விடியலை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது ஓசியில் தானே பஸ்ஸெல்லாம் போகிறீங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக செஞ்சார், ஏதோ இவர் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரியே. அதனால் இந்த விடியலை தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி தூக்கி போட்டாங்க. இப்போ மகளிர் பயணம் ரொம்ப அழகாகவே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஊராட்சி எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த நிதி நெருக்கடியெல்லாம் சரி செய்யப்படும். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரணும், எல்லாத்துக்கும் மனசு வேணும். ஆனால் இந்த போன ஆட்சியில் வந்தால் பார்த்தீங்களா, அந்த திராவிட கழக ஆட்சிகள் 2 ஆட்சி சேர்த்தா சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து எதிலடா பணத்தை சுருட்டலாம் அப்படின்னு சுருட்டின ஒரு காரணத்துக்காகவே தமிழ்நாடு இப்போ அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறது. அது எப்படியோ சரி செய்து விஜய் அவர்கள் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்றதான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி.